நடிகர் ஷாருக் கானுக்கு மீண்டும் ஒரு முறை ஜோடியாகின்ற வாய்ப்பு நடிகை நயன்தாராவுக்கு இல்லாமல் போயிருக்கிறது. ஷாருக் கான் தன்னுடைய அடுத்த படத்தினுடைய படப்பிடிப்புகளை ஆரம்பிக்க போகிறார். மே மாதம் 18ஆம் தேதி இந்த படப்பிடிப்புகள் ஆரம்பிக்க காத்திருக்கக்கூடிய நிலையில் கிங் என்று சொல்லி இந்த திரைப்படத்துக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தில் ஷாருக் கானுக்கு வில்லனாக அபிஷேக் பச்சன் நடிக்க போகிறார் என்கின்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. 2023ஆம் ஆண்டே இந்த திரைப்படம் குறித்த திட்டங்கள் இருந்தது. அந்த நேரத்தில் தீபிகா படுகோன் அவர்தான் ஷாருக் கானுக்கு ஜோடியாக நடிக்க போகிறார் என்று சொல்லி அவரிடம்தான் முதலில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. ஆனால் திட்டமிட்டபடி அந்த நேரத்தில் இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புகளை ஆரம்பிக்க முடியாத நிலைமை. ஆகவே தள்ளி காலம் அப்படியே போய்கொண்டிருந்த காரணத்தால் அந்த நேரத்தில் தீபிகா படுகோன் கர்ப்பமாக இருந்தார். இதன் மூலமாக அந்த படத்தில் அவர் நடிக்க மாட்டார் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருந்தன. 2024ஆம் ஆண்டு இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புகளை ஆரம்பிக்கலாம் என்கின்ற திட்டங்கள் இருந்த போதிலும் தீபிகா படுகோன் அவரால் நடிக்க முடியாத நிலைமை. அதன் காரணமாக நயன்தாராவிடம் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. ஆனால் அந்த 2024ஆம் ஆண்டும் திட்டமிட்டபடி அந்த படத்தினுடைய படப்பிடிப்புகளை ஆரம்பிக்க முடியாத நிலைமை வந்தது. 2025ஆம் ஆண்டு வரைக்கும் இப்போது இந்த படம் தள்ளி வந்திருக்கிறது. மே மாதம் தான் அங்கே படப்பிடிப்புகள் ஆரம்பிக்கப்பட காத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போது தீபிகா படுகோன் நடிப்பதற்கு தயாராக இருக்கிறார். இதன் மூலமாக நயன்தாராவுக்கு ஷாருக் கானுக்கு ஜோடியாகின்ற வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கிறது.